Welcome students. Today we are going to learn about Term 2 Unit 5 Basis of Classification third session. Okay students, நம்ம லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லெசனுக்கு போகலாம். இந்த ஸ்டோரியோட தலைப்பு என்ன அப்படின்னாக்கா Tears of a Mother, ஒரு தாயின் கண்ணீர் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியோட தலைப்பு. இப்போ கடவுள் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ல்டை உருவாக்கியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் உருவாக்குனது இன்செக்ட்ஸ், பூச்சிகளை உருவாக்குனார். அதுக்கப்புறமா பேர்ட்ஸ், பறவைகளை உருவாக்குனார். அதுக்கப்புறமா அனிமல்ஸ், விலங்குகளை உருவாக்குனார். இதையெல்லாம் படைச்சதில் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை கிடையாது. அதுக்கப்புறமா அவர் மனிதனை படைத்தார். அந்த மனிதனை படைச்சிட்டு அவரோட ஹாப்பிக்காக ஒரு உமனை, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக ஒரு உமனையும் படைத்தார். படைச்சிட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த கடவுள், ஆண் கடவுள் பெண் கடவுள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எர்த்துக்கு வர்றாங்க. நம்மளோட படைப்பில் உருவான உயிரினங்களெல்லாம் பார்க்குறதுக்காக வர்றாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லிவிங் இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மேன் அண்ட் உமனையும் பார்க்க வர்றாங்க. அவங்ககிட்ட கடவுள் கேட்குறாரு, ஆர் யூ ஹாப்பி, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேன் ஸ்மைல் பண்ணிவிட்டு குவைட்டாக அமைதியாக இருக்கிறாரு. பட் அந்த உமன் அவங்களோட ஹார்ட்லேருந்து ஒரு லவ்வோட, ஓ காட் வி ஆர் ஹாப்பி வித் அவர் சில்ட்ரன், நாங்கள் எங்களோட குழந்தைங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு 2 கை போதலை, எனக்கு இன்னும் 2 கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. எங்கள் குழந்தைங்கள ரொம்ப இன்னும் கேராகவும் அஃபெக்ஷனாகவும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 ஹேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கடவுள் பார்த்திங்கன்னா அந்த பெண் கடவுளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த பெண் கடவுள் சொல்கிறாங்க, உங்களோட க்ரியேஷனில் உருவான படைப்பு எவ்வளோ அன்பாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கடவுள் சொல்கிறாங்க. அதுக்கு கடவுள் சிரிச்சிட்டு அவரோட தலையை ஆட்டிட்டு உடனே சொல்கிறாரு, உங்களோட பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்னும் 2 கைகள் வர்ற மாதிரி கடவுள் கொடுத்துட்றாரு. இந்த மேனும் உமனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த கடவுள் திரும்ப போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மேன் எப்பயுமே ரொம்ப பிஸியாக ரோமிங்கில் தான் இருப்பார். பட் அந்த உமன் பார்த்திங்கன்னா அவங்களோட 4 ஹேண்டில் ஏர்லி மார்னிங்லேருந்து லேட் நைட் வரலும் அவங்களோட குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க வளர்ந்து ஒரு ஹேண்ட்ஸம் யூத்தாக மாறிடுறாங்க. அவங்க அம்மாவோட உதவி இல்லாமையே அவங்களோட அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க தயாராகிடுறாங்க. அப்போ அவங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வயசாகிடுது. அப்போ அந்த அவங்களோட சில்ட்ரன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்காக நம்மளோட டைமெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அவங்க உடம்பு சரியில்லாத பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, அவங்களோட விதிப்படி நடக்கட்டும்னா அவங்கள விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த கடவுள், ஆண் கடவுள் பெண் கடவுள் 2 பேரும் மறுபடியும் அந்த எர்த்தை விசிட் பண்ண வர்றாங்க. அவங்க படைத்த உயிரினங்களெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அந்த மேன் அண்ட் உமன்கிட்ட அவங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த கடவுள் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த உமன் அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வழிஞ்சிட்ருக்குது. அப்போ கடவுள் கேட்குறாரு, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க மை சைல்டு. த உமன் வாஸ் இன் கிரேட் சாரோ அண்ட் சி குட் நாட் ரிப்ளை, அவங்களால ஒரு ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப துயரத்தில் இருக்காங்க. அந்த பெண் கடவுள் கடவுள்கிட்ட, ஆண் கடவுள்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க தானே ரெக்வஸ்ட் பண்ணி இன்னும் 2 கைகள் வேணும் அவங்களோட குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அப்புறம் எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆண் கடவுள் சொல்கிறாரு, அவங்க கேட்டதை தானே நான் கொடுத்தேன், ஆனால் அவங்களோட பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் இவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாமல் அவங்கள ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ நான் எப்படி அவங்களுக்கு கேட்டோன்னே 2 ஹேண்ட்ஸ் அதிகமாக கொடுத்தனோ அது மாதிரி அவங்களோட ஓன் சில்ட்ரன் அவங்களுக்கு கண்ணீரை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண் கடவுள் சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து மாரல் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, பேரண்ட்ஸ் எவ்வளோ அன்போடையும் பாசத்தோடையும் குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் இக்னோர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அவங்கள வயசானதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம்.
In previous topic, we learned about classification. What is classification? Classification of animals and general features of and examples of different phyla and classes. இதெல்லாம் நம்ம previous topicலே பார்த்தோம். Then again இப்போ வந்து பார்த்தீங்கன்னா phylum, characters, examples-லாம் இன்னொரு தடவை recall பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி இரண்டு இது பார்த்தோம். அந்த இன்வெர்டிபிரேட்ஸில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பைலம் பொரிஃபெரா, அதாவது அதனோட கேரக்டர்ஸ் வந்து ஃபோர்பியர்ஸ், குழியுடலிகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து சைக்கான். தென் பைலம் சீலின்ட்ரேட்டா அப்படின்னா அதனோட கேரக்டர்ஸ் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, துளையுடலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ் சொல்லலாம். தென் பைலம் பிளாட்டிஹெல்மெந்தஸ், அதுக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து ஃப்ளேம் செல், சுடர் செல்கள் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எக்ஸாம்பிள் டேப் வார்ம். தென் ஆசல்மெந்தஸ், த்ரெட் லைக் வார்ம்ஸ், அதாவது உருளை புழுக்கள் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அகாரிஸ் லும்ப்ரிகாய்டஸ். தென் பைலம் அனலிடா, இதனோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி இஸ் செக்மெண்டட், அதனோட பாடி வந்து செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் லீச், அட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் பைலம் ஆர்த்ரோபோடா, இது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் ஹேவ் ஜாயிண்டட் லெக்ஸ், அதனோட லெக்ஸ் வந்து ஜாயிண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிராப், ஸ்பைடர், இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் பைலம் மொலஸ்கா, இதனோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பாடிட் வித் ஷெல்ஸ், அதாவது அதனோட பாடி வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே ஷெல்னா ஓடு உடையதாக இருக்கும். ஸ்னெயில், ஆக்டோபஸ், இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் பைலம் எகினோடெர்மேட்டா, இதனோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைன்ஸ் ஆன் த ஸ்கின், அதனோட பாடியில் வந்து பார்த்திங்கனாக்கா முட்கள் இருக்கும். அது வந்து எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுவரையும் பார்த்தது நம்ம இன்வெர்டிபிரேட்ஸ். இப்போ வந்து பார்க்க போகிறது வெர்டிபிரேட்ஸ். அதில் வந்து பைலம் கார்டேட்டா, இது எல்லாமே வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்புடையவைகள். ஹேவ் பேக் போன், இது எல்லாத்துக்குமே முதுகெலும்புடையதாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், ஏவ்ஸ், ஆம்பிபியா, ஃபிஷஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக இதுக்கு சொல்லலாம். ஓகே, now we are going to classification of plants. Plantsல வந்து பார்த்தீங்கன்னா based on dichotomy plants also can be classified into two main groups. Plants வந்து ரெண்டு மெயின் குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், இன்னொன்று நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் சீட்ஸ், அதாவது நான் ஃப்ளாரிங் பிளான்ட்டில் வந்து சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் வந்து சீட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணும். பேஸ்ட் ஆன் தியர் நேச்சர் ஆஃப் பிளான்ட் பாடி, நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். இந்த நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃப்ளாரிங் பிளான்ட்ஸு கிளாஸிஃபைட் இன்டூ 2 டைப்ஸ், தட் இஸ் ஜிம்னோஸ்போம் அண்டு ஆஞ்சியோஸ்போம். பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா டூ நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ், ப்ரொடியூஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டூ நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்கே, மோசஸ், ஃபர்ன்ஸ், இது மூணும் இதில் வரும். தென் ப்ரொடியூஸ் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்க்கு ஜிம்னோஸ்போம், ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்னால் ஆஞ்சியோஸ்போம். இந்த நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா கோனிஃபர்ஸ், அதாவது விதைகளை நேரடியாக இருக்கக்கூடியது அந்த ஜிம்னோஸ்போமில். ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா மோனோகாட்டிலிடன், டைகாட்டிலிடன் அப்படின்னு 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஆல்கே பற்றி பார்ப்போம். ஆல்கேல பிளான்ட் இஸ் tallest, not well differentiated into root, stem and leaves. They are prominently aquatic. They are unicellular or multicellular filamentous. Example Chara. இந்த ஆல்கேயோட உடல் அமைப்பு பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரே பசுமையாக அது வந்து அந்த ஈரப்பதம், அக்வாட்டிக்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் பிளேஸில் தான் இது வந்து வளர்ச்சி அடையும். இது வந்து ஒரு யூனிசெல்லுலாராக இருக்கலாம் அல்லது மல்டி செல்லுலார், ஒரு செல்லாகவும் இருக்கலாம், பல செல்லாகவும் இருக்கலாம். இதனோட இது வந்து ஃபிலமெந்தஸ் அப்படிங்கக்கூடிய இதன் மூலமாக இது பரவுது. எக்ஸாம்பிள் வந்து கேரா. தென் மோசஸ், இதனோட பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட் இன் ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதனோட பிளான்ட் பாடியிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையான வேறு,
தண்டு எது லீஃப் எது அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. தே ஆர் வாட்டர் லிவிங் பிளான்ட்ஸ். இதுவும் தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய பிளான்ட்ஸு. நீட்ஸ் மாய்ஸ்சர் டு கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள். அதனோட வாழ்க்கை சுழற்சியை முடிக்கிறதுக்கு இதுக்கு எப்பயுமே ஈரப்பதம் தேவை. தண்ணீரோ அல்லது ஈரமோ இருந்தால் மட்டும்தான் இதனோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹென்ஸ் தே ஆர் ரெஃபர்ட் டு அஸ் ஆம்பிபியஸ் பிளான்ட்ஸ். இது வந்து நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும், தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், தரையில் இருந்தாலும் அது வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் பிளேஸில் தான் இது அதனோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். They do not have any specialized vascular tissues for conduction of water and food. Examples, Funaria. இதில் ஃபுட் அண்ட் வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிஷ்யூஸ், அந்த சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கக்கூடிய ஸ்பெஷல் டிஷ்யூஸ் வந்து இதில் வந்து இருக்காது. ஓகே, எக்ஸாம்பிள் Funaria அப்படிங்கக்கூடிய பிளான்ட். தென் ஃபர்ன்ஸ். ஃபர்ன்ஸ்னால் பெரணி தாவரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். லீவ்ஸ் மே பி லார்ஜ் ஆர் ஸ்மால். இது வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ரூட்டு, ஸ்டெம் அண்ட் லீவ்ஸை வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இதனோட லீவ்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசாகவும் இருக்கும், ஸ்மாலாகவும் இருக்கும். இதனோட ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஃபவுண்ட் ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட்டு. வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியலை கண்டக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ், சைலம், ஃப்ளோயம் எல்லாமே இதில் இருக்கும். Basically, they are the first land plants which grows well in sandy, moist and cool places. இது வந்து பேசிக்காக வந்து ஒரு நிலவாழ் தாவரம் தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு சேடியான நிழல் பாங்கான மாய்ஸ்சரைசிங் ஈரப்பகுதி நிறைந்த கூலான பிளேசஸில் தான் இது நல்லா வளர்ச்சி அடையும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஹில் ஸ்டேஷனில், ஹில்ஸ் ஏரியாவிலாம் இந்த பிளான்ட் வந்து நிறையா இருக்கும். இந்த காடுகள் மரங்கள்லாம் அடர்ந்து காணப்படுது இல்லையா, அதுக்குள்ளே இது வந்து நிறையா வளர்ச்சி அடையும். பெரிய பெரிய ஃபாரஸ்ட்லாம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே அந்த மரங்களுக்கு நடுவில் அந்த நிழல் பகுதியான இடத்துலலாம் இந்த பிளான்ட்டு நிறையா வளர்ந்துருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அடியான்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, தென் ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னாக்கா நாக்டு சீட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா நேரடியாக விதையை உருவாக்கக்கூடியது தான் இந்த ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்டு. இதில் பிளான்ட்ஸ் ஆர் பெரனியல், வுட்டி, எவர்கிரீன் வித் ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதில் வந்து உண்மையான ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். தே போசஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ், சைலம் வித்தவுட் வெசல்ஸ் அண்ட் ஃப்ளோயம் வித்தவுட் கம்பேனியன் செல்ஸ். இதில் வந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுக்கான சைலம், ஃப்ளோயம் இருக்கும். அந்த சைலமில் வந்து அந்த வெசல்ஸ் இருக்காது, அண்ட் ஃப்ளோயமில் வித்தவுட் கம்பேனியன் செல், அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியலை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பேனியன் செல்லு இதில் இருக்காது. ஓவியூல்ஸ் ஆர் நாக்டு வித்தவுட் ஓவரி. ஹென்ஸ் தே டு நாட் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ். சீட் ஆர் நாக்டு. இல்லை ஓவரி இல்லாமையே ஓவியல்ஸ் வந்து வெளிப்புறமாக தெரியும். ஓவரி அப்படிங்கிறது இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சூர்பை, அது இல்லாமல் அந்த ஓவியல்ஸ் வந்து நேரடியாக வெளியில் தெரியும். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதனால அந்த சீட்ஸ் வந்து அப்படியே வெளிப்பகுதியில் அந்த சீட்ஸ் வந்து வெளிப்புறமாக தெரியும். இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பைனஸ், சைக்கஸ், இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த சைக்கஸ், பைனஸ் ட்ரீலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஹில்ஸ் ஏரியாவில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி ஈவன் கொல்லி ஹில்ஸ் இங்கெல்லாம் கூட இந்த மரங்கள் காணப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூம்பு மாதிரி அதனோட விதைகள் வந்து இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி அந்த கூம்பு மாதிரி வெளிப்பகுதியில் தெரியும். அதை தான் நம்ம வந்து அந்த பிளான்ட்டோட சீடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதனோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கூம்பு வடிவத்தில் இருக்கும். கோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கூம்பு வடிவத்தில் இதனோட ஷேப் இருக்கும். தென் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா பூக்கும் தாவரங்கள். பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதனோட பிளான்ட் பாடி வந்து பார்த்திங்கனாக்கா ரூட்டு, ஸ்டெம்மு அண்டு லீவ்ஸ், அதை வந்து நல்லா நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். தே ப்ரொடியூஸ் ஃப்ளவர் வித் 4 ஹோல்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃப்ளவர் இஸ் த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். திஸ் இஸ் அ 4 holes of a flowering plant, hence known as a flowering plants. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அதை flowering plants அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டேர்ம்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃப்ளார் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. இதில் வந்து மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் வந்து ஆண்ட்ரோசியம், ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் வந்து கைனோசியம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்.
Female reproductive organ ovary is present inside the flower which develops into fruit and ovule develops into seed. அந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனில் ஓவரி வந்து இருக்கும். அதில் வந்து அந்த ஃப்ளாருக்குள்ளே ஓவரி இருக்கும்போது அது வந்து டெவலப்ஸ் ஆகி அது வந்து ஃப்ரூட்டாக மாறுது. அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே தான் ஓவியூல்ஸ் இருக்கும், அதுதான் சீடாக மாறுது. ஓகே. Plant possess well developed vascular system with xylem vessels and phloem companion cells. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா vascular system xylem phloem இதில் இருக்குது. அந்த சைலம் வெசல்ஸும் அண்ட் ஃப்ளோயம் செல்ஸில் ஃபுட் மெட்டீரியல்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃப்ளோயம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேனியன் செல்ஸ் இது எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும். ஓகே. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் த டாமினன்ட் பிளான்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் டே பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காட்டிலிடன்ஸ். Angiosperms are broadly divided into two groups, that is monocotyledons and dicotyledons. பிளான்ட் ஃபார்ம்லேயே பார்த்திங்கனாக்கா அந்த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் தான் டாமினண்ட்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காட்டிலிடன்ஸ், அதனோட விதை உரைகளை வச்சு இந்த ஆஞ்சியோஸ்போமை வந்து 2 ப்ராட் குரூப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வித்திலை தாவரம் அண்டு இரு வித்திலை தாவரம் அப்படின்னு சொல்லி மோனோகாட்டிலிடன் அண்ட் டைகாட்டிலிடன் அப்படின்னு 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. பிளான்ட் சீட்ஸ் வித் ஹேவ் ஒன்லி ஒன் காட்டிலிடன் ஆர் செட் டு பி மோனோகாட்ஸ். ஒரே ஒரு விதை உரை இருந்துச்சுன்னா அது வந்து மோனோகாட்டிலிடன் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் சீட்ஸ் விச் ஹேவ் 2 காட்டிலிடன்ஸ் ஆர் நோன் அஸ் டைகாட்ஸ். இரண்டு விதை உரை இருந்துச்சுன்னா அதை வந்து டைகாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மோனோகாட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பேடியை சொல்லலாம், டைகாட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் டேமரிண்ட் இதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே. இப்போ மோனோகாட் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் பேடி, நெல், சோளம் இதெல்லாம் விதைக்கும் போது பார்த்திங்கனாக்கா அது முளைச்சி வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் மட்டும் வெளியில் வரும். அதே பார்த்திங்கன்னா நிலக்கடலை இந்த மாதிரி புளியாக விதை போட்டு முளைச்சி அதெல்லாம் வரும்போது பார்த்திங்கனாக்கா வெளியில் வரும்போதே 2 விதைகள் இலைகள் வந்து வெளியில் வரும். இதை தான் டைகாட்டிலிடன் சொல்கிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போர்ஷனோட இன்றைக்கி நம்ம முடிச்சுக்கலாம். தென் அனதர் டாபிக் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதை உங்களுக்கு நடத்தினதுலேருந்து நீங்கள் அசைன்மெண்ட்டு கொடுப்போம். அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக எழுதி நீங்கள் ஆன்சரை வந்து எழுதி கரெக்டாக சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.